திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம திருநாவுக்கரசர் நாயனாரோட வரலாறை பார்க்க போகிறோம். திருமுனைப்பாடிங்கிற ஒரு நாட்டில், திருவாமூர் அப்படிங்கிற ஒரு ஊரில், வேளாளர் குலத்தில், குருக்கையர் மரபில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனாக பிறந்தார் நம்ம மருள் நீக்கியார். அவருக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களோட பேர் திலகவதியார். அவங்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நம்ம புகழனார் மருள் நீக்கியாருக்கு என்னென்ன கலையெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ எல்லா கலையும் கற்றுக் கொடுத்து சிறப்பாக வளர்த்துட்டு வந்தார். மருள் நீக்கியாரும் நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க. திலகவதியாருக்கு ஒரு 12 வயசு ஆன உடனே அவங்களுக்கு திருமணம் செய்கிறதுக்காக நம்ம புகழனார் மனசில் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா அப்போல்லாம் 12 வயசு ஆனாவே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் நம்ம பொண்ணுக்கு இனி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ஒரு ராஜாவுடைய சேனாதிபதியான கலிப்பகையார் நம்ம திலகவதியாரை பொண்ணு கேட்டு ஊர் பெரியவங்களும் அமுச்சு வைக்கிறாங்க. ஊர் பெரியவங்களும் போய் புகழனார்கிட்ட திலகவதியாரை பொண்ணு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? இவர் ரொம்ப வீரமானவர், ஆண் சிங்கத்தை போன்றவர், நல்ல ஒழுக்கமானவர், சிவபக்தி அவருக்கு அதிகம் இருக்குது அப்படிலாம் அவரை பற்றி பெருமையாக சொல்ல நம்ம புகழனாரும் சரி நான் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒத்துக்கிறாரு. இதை ஊர் பெரியவங்களாம் போய் கலிப்பேகார்கிட்ட சொன்ன உடனே கலிப்பேகாருக்கும் ஒரே சந்தோஷம். ஒரு நல்ல தேதியும் குறிக்கிறாங்க கல்யாண ஏற்பாடுக்கு. அதுக்குள்ளார என்ன ஆகுதுன்னா, வடபுலத்துலேருந்து போர் வருது. போர் முரசு கொட்டி போர் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கலிப்பகையார் அந்த நாட்டு ராஜாவோட சேனாதிபதி இல்லை, அப்போ படைகளுக்கெல்லாம் தலைமை தாங்கி போர் புரியிற இடத்துக்கு போகணும்ல, அதனால் அவர் கிளம்பி அங்கே போயிடுறாரு. போர் புரியிற இடத்துக்கு போயிடுறாரு. இங்கே மருள் நீக்கியாரோட அப்பாவான புகழனாருக்கு ஏதோ ஒரு நோய் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துடுறாரு. அவர் இறந்தோடனே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, கூடவே இறந்துடுறாங்க. இப்போ திலகவதியாரும் மருள் நீக்கியாரும் அம்மா அப்பா இல்லாதவங்களாம் ஆயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஈமை காரியத்தில் செஞ்சுட்டு சோகமாக உக்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம திலகவதியாருக்கு ஒரு செய்தி வருது. என்னன்னா, போர் முனையில் நம்ம கலிப்பகையார் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்கன்ற அந்த செய்தியை கேட்ட உடனே திலகவதியாரால் தாங்கவே முடியல. நம்ம அம்மா அப்பா இவரை தானே நமக்கு மாப்பிள்ளையாக நினச்சி திருமணம் பேசி வச்சாங்க, இவர் இறந்துட்டாரா, இனிமேல் நாம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி நாமளும் இறந்துடலான்னு முடிவு பண்ணி சாகிறதுக்காக போகிறாங்க. உடனே அதை தெரிஞ்ச மருள் நீக்கியார் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் அவங்க அக்கா காலில் விழுந்து அழுகுறாங்க. அக்கா, அம்மா அப்பா இல்லாததுனால உன்னை தாங்க நான் அம்மா அப்பாவான்னு நினச்சேன், நீ ஏன் இறந்துட்டின்னா எனக்கு யாருக்கா இருக்கிறா, நான் அனாதை ஆகிடுவேன்ல, வேணாக்கா, நீ இறக்கணும்னு முடிவு பண்ணினா உனக்கு முன்னே நான் ஃபஸ்ட்டு இறந்துருவேன் அப்படின்னு நம்ம மருள் நீக்கியார் திலகவதியார்கிட்ட ரொம்ப அழுது கேட்டுக்கிட்டதுனால திலகவதியார் இறந்து போகணுன்ற முடிவை மாற்றிக்கிட்டு, ஆனால் இனிமேல் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நம்ம அம்மா அப்பா பேசி வச்ச மாப்பிள்ளையே இறந்துட்டாங்க, இனிமேல் எந்த மாப்பிள்ளையும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு ஒரு தவ வாழ்வு வாழறாங்க. அணிகலன்கள்லாம் எதுவும் அதிகம் போடாமல் தவம் இருந்தால் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தவ வாழ்வு தம்பிக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக நம்ம மருள் நீக்கியாரை திலகவதியார் வளர்த்துட்டும் வந்தாங்க. அதனால் கஷ்டம் இல்லாமல் நம்ம மருள் நீக்கியாரும் நல்லா வளர்ந்துட்டார். வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா அறச்செயல்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நிறையா அறச்சாலைகள் அமைச்சார், தண்ணீர் பந்தல்லாம் வச்சார், அப்புறம் பூஞ்சோலைகள்லாம் நிறைய உருவாக்குனார், கோலம்லாம் நிறைய வெட்டினார். இது மாதிரி நல்ல ஒரு நெறியில் தான் அவர் போயிட்டு இருந்தார். திடீர்னு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, அவர் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, நம்ம அம்மா அப்பா சீக்கிரம் இறந்துட்டாங்க, அக்காவே கல்யாணம் பண்ணிக்கல, நாம் மட்டும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி சன்னியாசி ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ எந்த மதத்தில் நம்ம சேர்ந்துக்கலாம், எந்த மதம் சரியான மதமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் வேறு ஈடுபடுறாரு. அப்புறம் அவருக்கு சமண சமயம் தான் பரவாயில்லன்னு அப்படின்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, அவங்க ஊருக்கு பக்கத்து ஊரான பாடலிபுத்திரம் அப்படின்ற நகரத்துக்கு போய் அங்குள்ள சமணப்பள்ளியை அடைந்து சமண குருமார்களை போய் சந்திக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சமண சமயம்தான் வீடு பேர் தரத்துக்கு சிறந்த மதம்னு வேற அவங்க சொல்லி அது இதுன்னு பேசி நம்ம மருள் நீக்கியாரை அதுதான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மாற்றிடுறாங்க. சமண சமயம் தான் சிறந்தது அப்படின்னு நம்ம மருள் நீக்கியார் நினைக்கிற அளவுக்கு பேசி அவங்க மனசை மாற்றினதுனால அவரும் சரி நாமளும் சமண சமயத்திலே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த சமண சமய குருமார்கள்லாம் நீங்கள் இங்கேயே இருந்துக்குங்க, இங்கேயே தங்கிக்குங்க, நாங்களே உங்களை பார்த்துக்குறோம், இதுதான் சூப்பரான இடத்துக்கு, நீங்கள் கரெக்டான இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்க அப்படியெல்லாம் சொல்லி அவங்களே அங்கே தங்க வச்சுக்கிறாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, அங்கேயே தங்கி சமண சமய புக்கெல்லாம் சிறப்பாக
அப்பா படித்து அதில் சிறந்து விளங்கினார். அதனால் சமண சமயத்தில் இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து நம்ம மருள் நீக்கியாரை சமண சமயத்துக்கே தலைவராக்கி தர்மசேனர் அப்படின்ற ஒரு பேரையும் சூட்டி அழகு பார்க்குறாங்க. இவரும் அங்கேயே தங்கி இருக்கிறாரு. இவர் சிறந்த ஒரு புலமை வாய்ந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த பௌத்த மதம் இருக்குல்ல, அவங்கக்கிட்டலாம் போய் வாதாடி அவங்களெலாம் தோக்கடித்து சமண சமயத்தை இன்னும் மேலே மேலே உயர்த்துறதுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தார். நம்ம மருள் நீக்கியாரும் தர்மசேனர்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டு சமண சமயம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் அதிலே அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம திலகவதியார் என்ன பண்ணுறாங்க, தம்பி இது மாதிரி சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டாப்லையே, நம்ம தம்பிக்காக தான் உயிரோடு இருந்தோம், இப்போ அவனும் அது மாதிரி போய் அங்கே போய் சேர்ந்து அப்படி இருக்கிறான், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு அப்படின்னு அந்த ஊரை விட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போய் பக்கத்து ஊரான திருவதிக வீரட்டானம் போய் அங்கே சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணி அங்கேயே தங்கி இருந்து சிவபெருமான் கோவிலில் திருஅழகால் கூட்டுறது, அப்புறம் வெளியில் வாசு தெளித்து கோலம் போடுறது, பூ பறிச்சுட்டு வந்து மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு சாத்துறது, இது மாதிரி சிவத்தொண்டு நிறையா செஞ்சுட்டு அங்கேயே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம தம்பி இது மாதிரி சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ட்டு. அதனால் அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வைப்பாங்க, இறைவா எப்படியாவது நம்ம தம்பியை நீங்கள் தான் அந்த மதத்துலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட அப்பப்போ விண்ணப்பம் வைக்கிறதுனால சிவபெருமானும் நம்ம திலகவதியார் கனவுல தோன்றி, நீங்கள் அதுக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க, மருள் நீக்கியார் அதாவது உங்கள் தம்பி வந்து போன பிறவியில் முனிவராக இருந்து எனக்காக தவம் பண்ணி என்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டவர் தான், அதனால் நாம் வந்து அந்த அவரை வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம், சூளை நோய் அவருக்கு கொடுத்து அவரை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு நம்ம தர்மசேனருக்கும் சூளை நோயை கொடுத்துட்றாங்க. அதனால் ரொம்ப வயிற்று வலியால் துடிக்கிறாரு, அவரால் தாங்கவே முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வயிற்று வலினால். அவர் சமண சமயங்கிறதுனால அவங்க அந்த சமயத்தோட மந்திரத்தெல்லாம் சொல்லி கமண்டலத்தில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க, அந்த தண்ணியை தெளிக்கிறாங்க. அப்பயும் அவருக்கு சரியாகலை. மை பீலகையினால் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் தடவி விடுறாங்க, அப்பயும் அவருக்கு அந்த சூளை நோய் சரியாகவே ஆகலை. அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக அங்கேயே இருக்காங்க. இவர் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு மீதி இருக்கிற சமணர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த கமண்டலத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து மந்திரம் அதில் ஓதி அதெல்லாம் நம்ம மருள் நீக்கியார் உடம்பெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களும் அந்த மயிர்பீலிகையால் உடம்பு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படியே தடவி பார்க்குறாங்க. ஆனால் எதுக்குமே அந்த சூளை நோய் வந்து சரியாகவே அவளை இருக்க அதிகமாக தான் ஆகுது, அது குறையவே இல்லை. அதனால் அவங்களால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, இதை வந்து காப்பாற்றவே முடியாத போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம மருள் நீக்கியாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் யோசிக்கிறாங்க, நம்ம அக்கா ஒருத்தர் இருந்தாங்களே, அவங்கக்கிட்ட இதை சொன்னால் எப்படியாவது சரியாகுமோ, நம்ம இன்னும் பிழைக்க மாட்டோமோ, நம்ம அக்காவை பார்த்தா பரவாயில்ல அப்படின்ற நினப்பு அப்போ தான் நம்ம மருள் நீக்கியாருக்கு வருது. அதனால் உங்கள் சமையல்காரங்களை கூப்பிட்டு இங்கே திருவதிக வீரட்டனத்தில் எங்கள் அக்கா இருக்காங்க, இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் எங்கள் அக்காட்ட சொல்லுங்கள், எங்கள் அக்காவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆள்விட்டு அனுப்புகிறாங்க. சொல்லி இந்த சமையல்காரனும் நேராக திருவதிக வீரட்டானம் போய் பார்க்குறாங்க. நந்தவனத்துக்கு பக்கத்தில் நம்ம திலகவதியார் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் சமையல்காரங்க இந்த மாதிரி உங்கள் தம்பி மருள் நீக்கியார் இருக்காருல்ல, அவர் வந்து உங்களை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு சொன்ன உடனே திலகவதியார் கேட்குறாங்க, என்ன விஷயம், தம்பிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சமையல்காரரும், ஆமாங்க அவங்க வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க, உங்களை பார்க்கணுமா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சமையல்காரங்க சொன்னதுக்கு திலகவதியார் வந்து, நான் அந்த சமணர்கள் இருக்கிற அந்த பள்ளி வாசலை நான் மிதிக்கவே மாட்டேன், வேணும்னா என் தம்பியை வேணால் இங்கே வர சொல்லுங்கள், ஆனால் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. சமையல்காரரும் நேராக போய் நம்ம மருள் நீக்கியார்ட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் அக்கா வந்து இங்கே வரமாட்டாங்களாம், நீங்கள் தான் அங்கே வரணுமா அப்படின்னு சொன்னோடனே மருள் நீக்கியார் சரி
இதுக்கப்புறம் நம்ம அக்காவை போய் பார்த்தா தான் நமக்கு சரியாகும், என்னால் தாங்க முடியல, இருக்க வயிறு வலி அதிகமாகிட்டே இருக்குது, அப்படியே குடல்லாம் புரட்டி எடுக்குது, ரொம்ப தாங்க முடியாத கஷ்டமாக இருக்குது, நம்ம அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சமணர்கள்லாம் இடுப்பில் பாய் கட்டியிருப்பாங்களாம், அப்புறம் கமண்டலம் வச்சுருப்பாங்களாம், அந்த மயிர் பிள்ளைகள் வச்சுருப்பாங்களாம், அதெல்லாம் வந்து உதறி எரிஞ்சிடறாரு. இனிமேல் இது நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இடுப்பில் வெள்ளை வேஷ்டி ஒன்று கட்டிக்கிட்டு அவரால் நடக்கவே முடியல, அந்த அளவுக்கு வயிறு வலி. ஒரு 2-3 பேர் துணையாக கைத்தாங்களாக பிடிச்சிக்கிட்டு ராத்திரி நேரத்தில் புறப்பட்டு வீரட்டானம் வராங்க. வீரட்டானம் வந்து அவங்க அக்காவுக்கிட்ட வந்துட்டாங்க. வந்து அவங்க அக்காவை பார்த்தோன்னே ஒரே அழுக. அவர் திலகவதியார் காலில் விழுந்து அழுகிறாரு. நம்ம மருள் நீக்கியார், திலகவதியாரும் நீ வந்து சமண சமயங்கிற படுகொழியில் இவ்வளோ நாள் விழுந்திருந்த, நீ எழுந்துரி, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலில் விழுந்திருந்தாங்கல்ல, அவங்க காலிலேருந்து எழுந்துரிங்கிற மாதிரியும் இந்த சமண சமயத்துலேருந்து நீ எழுந்துரி, எல்லாம் சரியாக போய்டுன்னு 2 அர்த்தம் வர மாதிரி அவங்க ஒரே பதிலை சொல்கிறாங்க. அதுக்குள்ளார விடியற் காலம்புற ஆயிடுது. அதனால் திலகவதியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு திருநீர் கொஞ்சம் எடுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி அந்த திருநீரை மருள்நீக்கியார் கையில் கொடுத்து, இதை வந்து நீங்கள் வந்து தடவிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் இப்படி கிளம்புற ஆனதுனால திரு அழகு கையில் எடுத்துக்கிட்டு தோண்டியில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு சாணம் கரைச்சி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டுட்டு அப்புறம் 2 பேரும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. நம்ம மருள்நீக்கியாரும் உள்ள கோயிலுக்கு போயிட்டு இறைவனை பார்த்து வணங்கிட்டு கோயிலை அப்படியே சுற்றி வந்து நிலமுறை கீழே விழுந்து வணங்கினார் பாருங்க. அவருக்குள்ள சிவபெருமான் மேலே ஒரு அளவற்ற ஒரு ஈர்ப்பு வருது, சிவபெருமான் மேலே அவ்வளோ ஒரு ஆசை வருது. அந்த ஆசையினால் அவருக்கு வந்து பதிகம் பாடணுன்ற எண்ணமும் வருது. அப்போ தான் வந்து ஒரு பதிகம் பாடுறாரு. கூற்றாயினவாறு விளக்கலிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு தேவார பாடலை பாடி இறைவனை போற்றி துதித்து வணங்குறாங்க. அந்த திருப்பதிகம் பாடி முடித்த உடனே அவர் வயிற்றை கஷ்டப்படுத்திட்டு இருந்த அந்த சூழ நோய் உடனே சரியாக போயிடுச்சு. உடனே நம்ம மருள்நீக்கியாருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பா இவ்வளோ நாள் வந்து நம்ம சமண சமயங்கிற படுகொழியில் அக்கா சொன்ன மாதிரி விழுந்து கடந்து நம்ம வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இனிமேல் வந்து நம்ம சைவ சமயம் தழைத்தோங்க நம்ம சிவபெருமானையே நினச்சிக்கிட்டு அவருக்காகவே நம்ம வாழணும்னு முடிவு பண்ணுறாரு. அவரோட கண்களில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. நமக்கு சிவபெருமான் அருள், நமக்கும் அருள் செஞ்சு நமக்கு இருந்த சூளை நோயும் சரி பண்ணிட்டாங்களேன்னு ஆனந்த கண்ணீர் வருது. உடம்புலாம் சிலிர்க்குது. சிவபெருமான் மேலே ஒரு அலாதியான அன்பு வருது. அப்படியே அவர் தரையில் விழுந்து வணங்கி அப்படியே இறைவனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு சிவபெருமான் நினைப்பாவே அதுக்கப்புறம் ஆயிடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் பெருமானே, என் பிழையால் உன் கருணை பெரும் வெள்ளத்தை அடையும் பேறு பெற்றேன். பொய்மையான புறச்சமய படுகொழியில் விழுந்து கிடந்த நான் உன் திருவடிகளை வந்தடியும் பொருட்டு சூளை நோயை தந்தாய். எனக்கு இப்பெருவாழ்வு தந்த சூளை நோய்க்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று மனம் முருகிறாராம். இந்த சூளை நோய் இல்லைன்னா நான் வந்து உன் பக்கமே வந்திருக்க மாட்டேன், நீங்கள் உங்ககிட்ட வர்றதுக்காக இந்த சூளை நோய் எனக்கு கொடுத்து என்ன உங்கள் பக்கம் நான் எடுத்த இப்போ பிறவியையும் ஒரு நல்ல பிறவியாக மாற்றி கொடுத்துருக்கீங்களேன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்போ வானவெளியில் நம்ம சிவபெருமானுடைய குரல் வந்து அப்படியே அவருக்கு கேட்குது. என்ன சொல்கிறாரு? நீ மொழிக்கு மொழி தித்திக்கும் தீந்தமிழ் திருப்பதிக பாமாலையை பாடினாய், அதனால் நாவுக்கரசு என்ற பெயர் உனக்கு 7 உலகங்களிலும் நயப்புற வழங்குவதாக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடாடா, இவ்வளோ நாள் நம்ம சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துருந்தோம், இப்போ தான் நம்ம வந்து ஒரே ஒரு பதிகம் தான் பாடணும், நமக்கு சிவபெருமான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்தாரா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறார் நம்ம திருநாவுக்கரசர். இப்படித்தான் மருள்நீக்கியார் திருநாவுக்கரசரும் ஆயிட்டாரு. மனம், வாக்கு, காயம் என்னும் முக்கரணங்களாலும் அவர் திருத்துண்டு செய்ய நினைச்சாரு. விபூதி, ருத்ராட்சம் அதெல்லாம் அவர் அப்புறம் போட்டுக்கிட்டாரு. மனசில் எப்போவுமே சிவபெருமானையே தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வாயில் எப்போவுமே திருப்பதிகம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. கையில் உழவாரப்படை வச்சுக்கிட்டு உழவார பணி செஞ்சுக்கிட்டே இருந்தார். எப்போவுமே சிவபெருமானுக்கு உழவார பணி செய்கிறது தான் அவருடைய முதல் தொண்டு.
இதை பார்த்த திலகவதியார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மளையும் ஒரு ஆளாக நினச்சி, நம்ம விடுதலையும் பெருசாக நினச்சி, சிவபெருமான் நம்ம தம்பியும் அந்த சேரக்கூடாத இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாரே, ஒரு நல்ல வழியை காட்டிட்டாரேன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படி நம்ம திருநாவுக்கரசர் சமண சமயத்துலேருந்து சைவத்துக்கு மாறினதை கேட்ட மன்னர்களுக்கெல்லாம் பொறுக்கவே இல்லை. அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அடுத்தது என்ன நடந்ததுன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.